இன்னைக்கு மக்களை 2 நாளாக வீடியோ போடல, உடம்பு சரியில்லை. அதெல்லாம் நோம்பில் வேறு எனக்கு சமையல் ஆர்டர் வந்ததுனால நான் போயிட்டேன் சமைக்கிறதுக்கு. கத்திரிக்காய் கருவாடு போட்டு குழம்பு வைக்க போகிறேன். கத்திரிக்காய் 1/4 கிலோ, 200 கிராம் கருவாடு, சின்ன வெங்காயம் 1/4 கிலோ, கருவேப்பிலை, பச்சை மிளகாய் தேவையானது. இதில் 50 கிராம் மல்லித்தூள், 1 ஸ்பூன் சாம்பார் தூள், மிளகாத்தூள் 1 ஸ்பூனு, மஞ்சத்தூள் தேவையானது, கடுகு தேவையானது, வெந்தயம் தேவையானது, தக்காளி 1/4 கிலோ அடித்து வச்சுருக்கிறேன். தேங்காய் ஜீரகம் போட்டு அடித்து வச்சுருக்கிறேன். ஜீரகத்தை வறுத்து தேங்காயோடு அரைச்சி வச்சுருக்கிறேன். புளி தேவையானது, உப்பு தேவையானது. சரி, அடுப்பு பற்ற வச்சு வச்சுக்கலாம். சட்டி ஆகிட்டு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஒரு 100 மில்லியாவது ஊற்றினா தான் நல்லாயிருக்கு குழம்பு. எண்ணெய் காஞ்சிச்சு, கடுகு போட்டுக்கலாம், வெந்தயம் போட்டுக்கலாம், வெங்காயமெல்லாம் போட்டுக்கலாம். வெங்காயம் நான் அரைச்சி வைக்காமல் கட்டி வச்சுருக்கேன். கட்டி வச்சா நான் போட்டால் நல்லாயிருக்கும். உப்பு போட்டுக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் நல்லா நிலவு வணங்கணும். வணங்கினதுக்கப்புறம் நம்ம மற்ற மசாலாவெல்லாம் போட்டுக்கலாம். தக்காளி அடித்து வச்சுருக்கு, அதை ஊற்றிக்கலாம். கொஞ்சம் நல்லா வணங்கட்டும். தக்காளி வணங்கிடுச்சு. அடுத்தது கத்திரிக்காய் போட்டுக்கலாம். இது நல்லா எண்ணெயிலேயே தான் வேகணும். எண்ணெயில் தான் வேகணும். நம்ம தண்ணி ஊற்றக்கூடாது. தண்ணி ஊற்றாமல் இந்த மசாலா இப்படி வேகும்போது நல்லாயிருக்கும் குழம்பு. கொஞ்சம் நேரம் மூடி போட்டுக்கலாம். காய் நல்லா வெந்துருச்சு ஓரளவுக்கு. இப்போ புளி ஊற்றிடலாம். இந்த பாத்திரத்தில் புளி ஊற்றினா நல்லா இருக்கும். புளி ஊற்றிடலாம். புளி ஊற்றிடலாம். மறுபடியும் 1 நேரம் வேகட்டும். காய் வெந்துச்சான்னு பார்த்துக்கலாம். அது நல்லா காயெல்லாம் நல்லா வெந்துருச்சு மாதிரி தான். வெந்துருச்சு. தேங்காய் ஊற்றிக்கலாம். கொஞ்சம் கூட தண்ணியை வைக்கலாம். ரொம்ப கலக்கினாலும் நல்லா இருக்காது. குழம்பு வச்சிருச்சு. கருவாடு போட்டுக்கலாம். நம்ம கருவாடு போட்டு ஒரே கொதியில் மட்டும் போட்டால் போதும். ரொம்ப கொதிச்சதுன்னு வச்சுக்கோங்க, கை கருவாடு கிடைக்காது. சாப்பிட கருவாடெல்லாம் கரைஞ்சிரும். அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். அந்த சூட்டியே கிடக்கட்டும். அவங்கள நீங்களும் கத்திரிக்காய் கருவாடு குழம்புறக்கு ரெடி ஆயிடுச்சு. எங்கள் வீட்டில் இன்றைக்கி கத்திரிக்காய் கருவாடு, பீக்கங்காய், அரைக்கீரை. நீங்களே செஞ்சு ஆர்டர் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.